35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. கோயில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அமைச்சர் ரமேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைஞ்சிருக்காங்க. ராமச்சந்திரன் வணக்கம். இந்த உத்தரவுல மேலும் என்ன விரிவா சொல்லப்பட்டிருக்கு, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் இன்று சென்னை ஆணையர் அலுவலகத்தில் அரசு உயரதிகளோடு விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் இந்து அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள், அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய திருக்கோயில் திருப்பணிகள், பக்தர்களுக்கான வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனையில் அரசின் உயரதிகாரிகள் முதல் கீழே இருக்கவங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த உத்தரவில் துறையின் உயர் அலுவலர்கள் முதல் திருக்கோயில் கடைநிலை பணியாளர்கள் வரை சேவை மனப்பான்மையோட பணியாற்ற வேண்டும். துறை சார்ந்த எதிர்கால திட்டங்கள் குறித்து அவ்வப்போது தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையிலும், பக்தர்கள் முழு திருப்தி அடையும் வகையிலும் நமது செயல்பாடுகள் அமைந்திட வேண்டும் எனவும், பணியாளர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும். மேலும் திருக்கோயில்கள் நிர்வாகம் தொடர்பாக எவ்வித குறைபாடும் இல்லாத வகையில் நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோடு, பக்தர்கள் முழு மன நிறைவோடு இறை தரிசனம் பெறுவதற்கு அனைத்து வசதிகளையும் உருவாக்கி தந்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆகையால் புதிய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ரமேஷ் அரசின் உயரதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்களுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கியுள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். கோயில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அமைச்சர் ரமேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்டோம். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.